ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டையில் எவ்வாறு பெயர் சேர்ப்பது அல்லது நீக்குவது என்பதை இப்பதிவில் பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் புதிதாக குழந்தை பிறந்திருந்தால் அவர்களின் பெயரை சேர்க்க வேண்டும். எனவேதான் கூடுதலாக பொருட்களை பெற முடியும். குடும்ப உறுப்பினரின் பெயரை ரேஷன் கார்டிலிருந்து நீக்குவதற்கு 2 நிகழ்வுகள் காரணமாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செய்தவர் தனியாக ஒரு குடும்பத்தை தொடங்க வேண்டியிருக்கும். அப்போது அவர்கள் புதிய ரேஷன் கார்டை விண்ணப்பிக்க வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலையில் அவருடைய பெயரை நாம் நீக்கிக் கொள்ளலாம். அல்லது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் ரேஷன் கார்டின் மூலம் வழங்கப்படும் பலன்கள் அந்த இறந்தவருக்கு செல்லாது. அதனால் அவரின் பெயரை நீக்குவது அவசியம். முன்பெல்லாம் ரேஷன் கார்டில் ஒரு பெயரை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ தாலுகா அலுவலகம் செல்ல வேண்டும். ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். எவ்வாறு என்று இங்கு பார்க்கலாம். முதலில் tnpds.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பயனாளர் நுழைவு என்பதை பயன்படுத்தி உள்நுழையவும். உங்கள் ரேஷன் கார்டில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை என்டர் செய்து கேப்சா குறியீட்டை கொடுத்து பதிவு செய் என்பதை கிளிக் செய்யவும். தற்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP அனுப்பப்படும். OTPயை என்டர் செய்து உள்நுழையவும். அதன் பின் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள், உங்கள் குடும்ப அட்டை எண், பெரியவர்களின் எண்ணிக்கை, சிறியவர்களின் எண்ணிக்கை மற்ற விவரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும். பின் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் என்பதில் குடும்ப உறுப்பினர் சேர்க்க, குடும்ப உறுப்பினர் நீக்க என இருக்கும். உங்கள் குடும்பத்தில் புதிதாக குழந்தை பிறந்திருந்தால் குடும்ப உறுப்பினர் சேர்க்க என்பதை கிளிக் செய்து தேவையான தகவல்கள் அதாவது பெயர், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளிட்டு தேவையான ஆவணங்கள் அதாவது பிறப்பு சான்றிதழ், ஃபோட்டோ போன்றவற்றை அப்லோட் செய்ய வேண்டும். குடும்ப உறுப்பினரை நீக்க வேண்டும் என்றால் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் என்பதில் குடும்ப உறுப்பினர் நீக்க என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் எதற்காக குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்கப்படுகிறது என்ற காரணத்தை குறிப்பிட வேண்டும். திருமணம் ஆகியிருந்தால் அதற்கான ஆவணத்தை 1 MBக்கு மிகாமல் அப்லோட் செய்ய வேண்டும். அதன் பின்னர் 1 to 3 நாட்களுக்குள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்ப்பு அல்லது பெயர் நீக்கம் செய்யப்பட்டுவிடும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.